இந்த வருடம் துபாய் அரசாங்கம் ஒரு ஆச்சரியமான பள்ளிவாசலை கட்டுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு ஃப்ளோட்டிங் மொஸ்க் அல்லது அண்டர் வாட்டர் மொஸ்க் என்று சொல்லப்படும், அதாவது தண்ணீருக்கு அடியிலே உலகத்திலே முதலாவதாக ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மஸ்ஜித் மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அது எப்படி மறுமை நாளுடைய அடையாளமாக மாறும்? ஒரு மஸ்ஜிதை தானே அவர்கள் கட்டுகிறார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு எழும்பலாம். அந்த கேள்விக்குரிய பதிலை தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீருக்கடியிலே கட்டப்பட இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை பற்றிய விடயங்களையும் தெளிவாக நாங்கள் இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து மறுமை நாளுடைய பல அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸ்லேயே தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்ற எல்லா விடயத்தையும் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக நான் அங்கே பேசியிருக்கிறேன். அருமையானவர்களை, இந்த அடிப்படையில் தான் தற்பொழுது துபாயிலும் ஒரு விடயம் நடந்திருக்கிறது. துபாய் அரசாங்கம் மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக கருதப்படக்கூடிய ஒரு விடயத்தை அவர்கள் தற்பொழுது செய்திருக்கிறார்கள். துபாய் இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் தொண்டு செயற்பாட்டு முறை அமைச்சகம் மிதக்கும் ஒரு மஸ்ஜிதை துபாயிலே கட்டுவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஆங்கிலத்தில் ஃப்ளோட்டிங் மொஸ்க் அல்லது அண்டர் வாட்டர் மொஸ்க் என்று சொல்லப்படும். உலகத்திலே தண்ணீருக்கடியில் கட்டப்படக்கூடிய முதலாவது பள்ளிவாசல் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மஸ்ஜித் எப்படி மறுமை நாளுடைய அடையாளமாக மாறும் என்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த மஸ்ஜிதை பற்றிய பல தகவல்களை முதலில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அப்பொழுது இது எப்படி மறுமை நாளுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சென்ற வருடம் கடைசி பகுதியில், அதாவது 2024 கடைசி பகுதியில் இப்படியாப்பட்ட ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்த வருடம் 2025 வருடம் இந்த மஸ்ஜிதுடைய மாடல் வடிவமைக்கப்பட்டது. அடுத்த வருடம், அதாவது 2026 வருடம் முதல் இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்குரிய கட்டுப்பாடான பணிகள் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடங்கி 2028 வருடம் இந்த மஸ்ஜிதை முழுமையாக கட்டி இந்த மஸ்ஜிதை திறக்க இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மிதக்கக்கூடிய மஸ்ஜிதை சூழ முக்கியமான பல பள்ளிவாசல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அல் ஜுமைராவுடைய முக்கியமான பெரிய மஸ்ஜித், இதே போல அஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், இதே போல யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய பெரிய முக்கியமான மஸ்ஜிதுகளில் ஒன்றாகிய அல் ஃபாரூக் உமர் பின் ஹத்தாப் என்ற மஸ்ஜிதும் இதை சூழத்தான் அமைந்திருக்கிறது. இந்த அண்டர் வாட்டர் மொஸ்குக்குள்ளால ஒரே சந்தர்ப்பத்தில் 50 இருந்து 75 பேர் தொழ முடியும். இந்த மஸ்ஜிதை சூழ அரேபியன் கல்ஃப், அதாவது அரேபியன் வளைகுடா தான் அமைந்திருக்கிறது. துபாயில சுற்றுலா தலமாக கருதப்படக்கூடிய துபாய் வாட்டர் கேனல், துபாய் மால், புருஜ் ஹலீஃபா போன்ற பகுதிகளுக்கு அண்மையில் தான் இந்த அண்டர் வாட்டர் மொஸ்கும் கட்டப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அண்டர் வாட்டர் மொஸ்கை கட்டுவதற்குரிய பிரதானமான நோக்கமே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல மத சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காகவும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்ப்பதற்காகவும் தான் இந்த மஸ்ஜித் கட்டப்படுகிறது என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அண்டர் வாட்டர் மொஸ்க் துபாயுடைய அழகிய புவியமைப்பின் முக்கியமான அம்சம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணத்துடைய அளவு 55 மில்லியன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய கரன்சி, அதாவது 5.5 கோடி திர்ஹம்கள். இது ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல பார்த்தால் 4.54 பில்லியன் ரூபீஸ், அதாவது ஸ்ரீலங்காவுடைய ரூபீஸ்ல 454 கோடியே 47 லட்சம் இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி இவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த அண்டர் வாட்டர் மொஸ்குக்கு மொத்தமாக 3 மாடிகள் இருக்கின்றன. முதலாவது மாடி இதுதான் இந்த மஸ்ஜிதுக்குள்ளால் வருவதற்குரிய என்ட்ரன்ஸ். இதே போல மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் அந்த மாடியில் தான் இருக்கிறது. இதே போல வுது செய்வதற்கு தேவையான வசதிகளும் முதலாவது தட்டிலே செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மாடி தொழுகைக்கான இடம். இந்த தட்டிலே தொழுகை தான் நடைபெறும். ஒரே சந்தர்ப்பத்தில் 50 இருந்து 75 பேர் வரை தொழ முடியும். இந்த இரண்டாவது தட்டு நீர்மட்டத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. மூன்றாவது தட்டு, அதாவது இந்த மஸ்ஜிதுடைய அடித்தளம் தண்ணீருக்கு அடியில் தான் அமைய பெற இருக்கிறது. இந்த மூன்றாவது தட்டு ஓய்வெடுக்கக்கூடிய பகுதியாகவும், குர்ஆனை யாராவது ஓத விரும்பினால் அவர்கள் கடலிலே இருக்கக்கூடிய உயிர்
உயிரினங்களை பார்த்த வண்ணம் இவர்கள் அமைதியான முறையில் குர்ஆனை ஓத முடியும் என்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அண்ட ஓட்ட கிளாஸ் டூம்ஸை இவர்கள் இந்த அடித்தளத்திலே அமைக்க இருக்கிறார்கள். அதாவது கடலிலே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் 360 டிகிரி அடிப்படையில் முழுமையாக எங்களுக்கு பார்க்க முடியும். அதற்கு ஏற்ப தடிப்பமான கண்ணாடிகளை இந்த தட்டிலே இவர்கள் அமைக்க இருப்பதாகவும் சொல்கிறார்கள். பள்ளிவாசலுடைய அடித்தளத்திலே பவளப்பாறைகளை அமைப்பதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடலுக்குள்ளால் பிளாஸ்டிக், கெமிக்கல்ஸ் போன்றவைகள் செல்லாத வகையில் கட்டுமான பொருட்களையும் அமைக்க இருக்கிறார்கள். அடுத்து இந்த மஸ்ஜிதுக்கு, இந்த பள்ளிவாசலுக்கு மின்சாரத்தை கிரீன் எனர்ஜி மூலமாக இவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அதாவது சோலார் பவர், சூரியனுடைய அந்த மின்சக்தி மூலமாகவும், ஓஷன் வேவ் எனர்ஜி, கடல்சார் அலையாற்றல் மூலமாகவும் இவர்கள் மின்சாரத்தை உண்டு பண்ண இருக்கிறார்கள். எனவே இப்படியாப்பட்ட புதிய தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி ஒரு அண்டவோட்ட மொஸ்கை கட்டுவதற்கு இவர்கள் தீர்மானித்து வரக்கூடிய வருடம் இதை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட பல உல்லாச வசதிகள் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதை சில மார்க்க அறிஞர்கள் இது மறுமை நாளுடைய ஒரு அடையாளம், இதை பற்றி தான் 1400 வருடங்களுக்கு முன்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட மஸ்ஜிதுகளை இவர்கள் கட்டுவதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காகவும், எங்களுடைய நாட்டில் தான் இப்படியாப்பட்ட மஸ்ஜித், அதாவது உலகத்திலே முதலாவதாக தண்ணீருக்கடியில் கட்டப்பட்ட மஸ்ஜித், அது எங்களுடைய மஸ்ஜித் என்று சொல்வதற்காகவும் தான் இவர்கள் கட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஹதீஸ்களை எடுத்து பார்க்கும் பொழுது இப்னு மாஜாவுடைய 739வது ரிவாயத், அபூதாவுதுடைய 449வது ரிவாயத், நசாயுடைய 689வது ரிவாயத், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா யதபாஹன் நாசு ஃபில் மஸாஜித், மஸ்ஜிதுகளை கட்டும் விடயத்திலே மக்கள் ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்ளும் வரை மறுமை நாள் நிகழ மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட மஸ்ஜிதுகள் கட்டப்படுவதனுடைய நோக்கம் பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக வேண்டி, சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக வேண்டி மஸ்ஜிதை ஹயாத்தாக்குவது அமல் இபாதத்துகளின் மூலமாக. அருமையானவர்களே, இப்படியாப்பட்ட இடங்களில் நாங்கள் தொழுகும் பொழுது எங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். முன்னால் கடலுடைய பல காட்சிகள் தெருப்படும். நாங்கள் தொழுகையிலே அல்லாஹ்வை பயந்த வண்ணம் தொழ வேண்டும். அப்படி தொழுதால் தான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவர் கடலுக்கு முன்னால் தக்பீரை கட்டி தொழுகிறார். கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த மீனினங்கள், கடல் வஸ்துக்கள் எல்லாம் நீந்தி செல்கின்றன. இவருடைய பார்வை அந்த மீனின் மீதோ அந்த கடல்சார் உயிரினங்களின் மீதோ பட்டுவிட்டால் இவருடைய தொழுகையின் நிலை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். உடல் அச்சம், உள அச்சம் இல்லாமல் இவருடைய சிந்தனை சிதறி போய்விடும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹதீஸிலே வருகிறது, அவர்களுக்கு சொந்தமான பைருஹா என்ற ஒரு தோட்டம் இருந்தது. இவர்கள் இந்த தோட்டத்திலே அடிக்கடி தொழுவார்கள். இந்த தோட்டத்திலே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து வருவார்கள். மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருந்த தோட்டம் தான் இந்த பைருஹா. ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தோட்டத்திலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பார்வை முன்னால் இருக்கக்கூடிய மரத்திலே பட்டது. அந்த மரத்திலே ஒரு சிட்டுக்குருவி அமர்ந்திருந்தது. இவருடைய தொழுகையின் கவனம் அப்படியே சிதறி போய் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து கொண்டிருந்தார்கள். தொழுதற்கு பிறகுதான் இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. நான் என்ன செய்கிறேன், உள அச்சம் இல்லாமல் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து கொண்டு தொழுகிறேனே என்று நினைத்து என்ன செய்தார்கள், தொழுகைக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்தார்கள். இப்படியாப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள், கண்ணியமானவர்களே. ஆனால் தற்பொழுது தண்ணீருக்கு அடியில் இப்படியாப்பட்ட மஸ்ஜித் கட்டப்பட இருக்கிறது. நாங்கள் இந்த இடங்களிலே தொழும் பொழுது என்ன சிந்தனை ஏற்படும், சற்று யோசித்து பாருங்கள். இதே போலத்தான் இப்னு மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் ஒரு முக்கியமான ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். மவாரிதுல் லம்ஆன் லி துரூஸி ஸமான் என்ற கிதாபிலும் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹுடைய அந்த வாசலிலே இருந்த வளையத்தை பிடித்து மக்களை பார்த்து சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களை உங்களுக்கு சொல்லட்டுமா? சல்பானே ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அவசியம் சொல்லுங்கள் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய பல அடையாளங்களை சொன்னார்கள். அதிலே சொன்ன ஒரு முக்கியமான அடையாளம் தான் துஸஹ்ரஃபுல் மஸாஜிது கமா துஸஹ்ரஃபுல் கனாயிஸ் வல் பியா. அந்நிய சமூகத்தாருடைய மதஸ்தலங்கள், கோயில்கள்
சர்ச்சுகள் எப்படி அலங்கரிக்கப்படுமோ இதே போல முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளும் அலங்கரிக்கப்படும், பிரமாண்டமாக கட்டப்படும். மனாபிர், அந்த மஸ்ஜிதுகளிலே இருக்கக்கூடிய மிம்பர் மேடைகள் மிகவும் உயரமாக கட்டப்படும். ஆனால் அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மஸ்ஜிதுகளிலே சஃப்புகள் அதிகமாக இருக்கும், ஆனால் உள்ளங்கள் குரோதம் அடைந்ததாக, ஒருவர் மற்றவரின் மீது குரோதம் கொண்ட நிலையில் மக்கள் அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி தொழுவதற்காக வேண்டி ஒன்று செல்வார்கள், தொழுகையிலே ஈடுபடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜித் பிரமாண்டமான முறையிலே கட்டப்படும், அங்கே வரக்கூடிய தொழுகையாளிகளும் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் ஒருவர் மற்றவரின் மீது குரோதம் கொண்ட நிலையில் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடன் சல்மானே ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வயகூனு ஸாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் நடக்குமா என்று கேட்டதும் நிச்சயமாக நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கூறினார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இந்த ஸாலிக யா சல்மான், இந்த சந்தர்ப்பத்திலே யகூனுல் முஃமினு அஸல்லம் மினல் அமதி, ஒரு அடிமை பெண்ணை விட ஒரு முஃமின் மிகவும் தாழ்ந்தவனாக அந்த காலத்திலே இருப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்ன? மிம்மா யரா மினல் முன்கர், அவன் பார்க்கக்கூடிய அந்த பாவத்தின் காரணமாக, யதூபு கல்புஹு கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரிலே உப்பு கட்டையை போர்த்தால் எப்படி கரைந்து விடுமோ இதே போல இப்படியாப்பட்ட விடயங்களை, இவன் வெறுக்கக்கூடிய விடயங்களை சமூகத்திலே பார்க்கும் பொழுது அதை சொல்ல முடியாமல் இவனுடைய உள்ளம் அப்படியே உருக ஆரம்பிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று அதுதானே நடக்கிறது கண்ணியமானவர்களே. இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விடயம் நடக்கும் பொழுதே யாராவது சொன்னால் அவரை என்ன செய்கிறார்கள்? சவுதி அரேபியாவிலே இதுவரைக்கும் 67 உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹக்கை தட்டி கேட்டதின் காரணமாக, உண்மையை தட்டி கேட்டதின் காரணமாக, இஸ்லாத்துக்கு முரணான விடயங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களை இப்படியாப்பட்ட நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பெருமைக்காக வேண்டி மஸ்ஜிதுகளை மக்கள் மாறி மாறி கட்டிக்கொள்வார்கள். ஏனைய மத ஸ்தலங்கள் கட்டப்படுவது போல் அலங்காரம் செய்யப்படும் இஸ்லாமிய மஸ்ஜிதுகள், மிம்பர்கள் மிகவும் உயரமாக கட்டப்படும். இப்படியாப்பட்ட நிலை மறுமை நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்ற அம்சம் தான் தற்பொழுது துபாயிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லிம்களையும் இப்படியாப்பட்ட சோதனைகளில் இருந்து பாதுகாத்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.